எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அரவிந்த்ராஜ். நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். 2018 பாஸ்ட் அவுட்டு. காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தேனிங்கிற கேம்பஸில் தான் என்னோடய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் முடிச்சுட்டு ஃபார்மிங் இன்னோவேஷனுக்காக தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து ஒரு 11 லிட்டர் ஹெக்ஸாகாப்டர். எங்ககிட்ட 5 லிட்டரில் ஆரம்பித்து 50 லிட்டர் வரைக்கும் எங்களுக்கு வேரியண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கிறது 23 இன்ச் ப்ரொப்பலர்ஸ். யூஸ் பண்ணிருக்க மோட்டர் ப்ரெஷ்லெஸ் X6 டைப் மோட்டர்ஸு. கார்பன் ஃபைபர் ஃப்ரேம் தான். ஒரு ஆள் மேலே நின்னாலும் அந்த ஃப்ரேம் வந்து அவங்களோட வெயிட்டை தாங்கும். அந்த அளவுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் வந்து. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணிருக்க பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர்ஸ் 6 செல்ஸ் கொண்ட 2 மோட்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 நிமிஷம் யூஸபிள் ஃப்ளைட் டைம் உங்களுக்கு கிடைக்கும். 18 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். ஆனால் நாங்கள் பேட்டரியோட ஹெல்த் காரணமாக நாங்கள் ஒரு 12 மினிட்ஸ் தான் ஃப்ளை பண்ண சொல்லுவோம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சு மிஷின் கீழே விழுந்துருமா கேட்டிங்கன்னா விழாது. எங்கே இருக்குதோ அங்கேயே ஸ்லோவாக லேண்ட் ஆகிடும் அது. நீங்கள் அதனால் வந்து உங்களோட மிஷின் தொப்புனி கீழே விழுந்துடும் பேட்டரி இல்லைனா அப்படின்னு நடக்காது. மேலே 2 ஜிபிஎஸ் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணி கோஆர்டினேட்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ரேயிங்க்கு வந்து உங்களோட அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த 3.5 மீட்டர்னா 3.5 மீட்டர் இந்த ட்ரோனை பிடிச்சி இருக்கிறது வந்து 2 ஜிபிஎஸ் தான். ஒன்று கொடுத்தா கூட உங்களுக்கு எரர் வரும். நாங்கள் 2 கொடுத்துக்கிறோம், 2 கோஆர்டினேட் செட் பண்ணுறதுக்காக. இதோட மெடிசன் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லிட்டர் கெப்பாசிட்டியில் வரும். இதில் வந்து நீங்கள் அதை மீன்ஸ் 50% டோஸ் ஆஃப் அன் ஏக்கர். அதாவது 1 ஏக்கருக்கான மருந்தில் நீங்கள் 2 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ண முடியும். அரை ஏக்கர் மருந்தில் நீங்கள் 1 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ண முடியும். அதாவது அரை ஏக்கருக்கான மருந்தை ஒரே டேங்கில் கொடுத்து ஒரே தடவையில் நீங்கள் 1 ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணுறப்ப உங்களுக்கு மருந்து செலவு கம்மியாகுது. இது 6 நிமிஷத்துக்கு 8 நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கம்மியாகுது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து எங்களுடைய கிட்டுனால நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 35 ஏக்கருக்கு எங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியும். உங்களோட நேரம் மிச்சப்படுத்தி உங்களோட நாள் வந்து ஒரு 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 டிசீஸ், அதாவது ஒரு நோய் இருக்குது, அதை 4 நாள் கழித்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக இன்னும் நல்லா வளர்ந்துடும் அந்த நோயோட தன்மை. அதை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழி, ஒரு எளிய வழி, ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழி தான் இது. இதில் யூஸ் பண்ணிருக்க மோட்டர்ஸுமே உள்ள பம்ப், இதான் பம்புங்க. இதுலேருந்து தான் உங்களுடைய மருந்து பம்ப் ஆகி நாசில்ஸுக்கு வருது. இது வந்து ஒரு 12S டைப் பிரஷ்லெஸ் பம்ப்ஸ் தான். நாங்கள் யூஸ் பண்ணிருக்க நாசில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாசில்ஸ் இருக்குது வாங்க. இந்த நாசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைப் நாசில்ஸ். நாங்கள் எக்ஸ் மாதிரி மேப் பண்ணிருப்போம் 4 நாசிலையுமே உங்களுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் இருக்கிறதுக்காக. இதோட ஸ்ப்ரே வித்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டரை கவர் பண்ணும். 3.5 மீட்டர் நீங்கள் இந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 3.5 மீட்டருக்கு போயிட்டு அடுத்த லைன்லேருந்து 3.5 மீட்டர் திருப்பி வரும். அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோனமஸ் மோடு தான் அதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக சொட்டை விட்டுட்டு போயிடும். அடிக்கிறப்ப காற்று அதிகமாக அடித்தாலும் சரி மிஷின் அணைஞ்சிட்டு போகாது. திரும்பி வந்து அங்கே பிளான்ட் ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும். அதாவது ஃபீல்டு லெவலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ எல்லா பிரச்சனைகளையுமே நாங்கள் வந்து திரும்ப டெவலப் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபுல் பேக்கேஜை அதை டெவலப் பண்ணிருக்கோம். இந்த மிஷின் நாங்கள் ரெண்டலுக்கு பண்ணித்தரோம், சேல் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம். ரெண்டலுக்கு பண்ணுறோன்னா 1 ஏக்கருக்கு வந்து நீங்கள் half a டோஸ் கொடுத்தா போதும். 1 ஏக்கருக்கு ஒரு டேங்க் தான். நாங்கள் கேட்டுட்டு சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் ஒரு 2 பேட்டரி மீன்ஸ் 2 சார்ஜர் செட்டப்போட 5 பேட்டரி வாங்குறப்ப உங்களுக்கு வந்து 6.25 லட்ச ரூபா உங்களுக்கு சார்ஜ் வருது. இல்லை எனக்கு அவ்வளோ இல்லை, சொந்த யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்டரி, ஒரு சார்ஜரு, ட்ரோனு, டூல் கிட்டு, உங்கள் ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து 3,80,000 வருது. 6.25 லட்சம் பேக்கேஜ்லேயுமே உங்களுக்கு டூல் கிட்லேருந்து உங்கள் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே அதில் அடங்கிடும். எவ்வளோ மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் அடிக்க முடியும்? 6 நிமிஷத்துக்கு ஒரு ஏக்கர் அடிச்சிடலாம் ப்ரோ. 6 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் அதிகபட்சமாக. 8 நிமிஷங்கிறது உங்கள் மேக்ஸிமம் டைமு. ஒரு டேங்க்கில் நீங்கள் 1 ஏக்கர் தான் அடிக்க முடியுமானா கிடையாது. 1.25 ஏக்கர் வரைக்கும் போக முடியும். அதாவது வந்து உங்களோட வயல் வந்து சமமாக இருக்குது, எந்த மரமும் கம்பமுமே இல்லைனா நீங்கள் 1.25 ஏக்கர் வரைக்குமே போகலாம். மரம் கம்பம் இருந்தால் தான் அந்த 1 ஏக்கர் நாங்கள் சொல்கிறது. ஓகே ப்ரோ, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டரி வந்து 12 மினிட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றது. அப்போ 2 ஏக்கர் மட்டும் தான் நம்மளால் அடிக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். நாங்கள் கொடுக்குற பேக்கேஜில் 5 செட் பேட்டரி இருக்கும். நீங்கள் சார்ஜிங் போய்கிட்டே இருக்கிற 2 செட் சார்ஜரில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு லூப்பில் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் திரும்ப. நாங்கள் அந்த 1 செட் பேட்டரி ஒரு சார்ஜர்னு தரது உங்களுடைய சுய இதுக்காக. நீங்கள் 1 ஏக்கர் அடிக்கிறீங்க, 1/2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு 1 ஏக்கர், திரும்பி 1/2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு 1 ஏக்கர், 1.5 மணி நேரம் காலை செலவு பண்ணிங்கன்னா 3 ஏக்கர் அடிச்சிடலாம். 1.5 மணி நேரம் சாயங்காலம் செலவு பண்ணிங்கன்னா இன்னொரு 3 ஏக்கர் அடிச்சிடலாம். உங்கள் காட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு 20 ஏக்கர் இருக்குதுன்னா 2 நாளில் நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் இதே ஆள் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள் வரைக்கும் தாராளமாக ஆகும். ஃபுல்லி சேஃபாக நாங்கள் இதை பண்ணித்தரோம் உங்களுக்கு. நீங்கள் வெள்ளை வீட்டு சட்டை கட்டிட்டு வந்து வரப்புல நின்னா போதும், உங்கள் மேலே ஒரு சுட்டு செயற்படாது. நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம். நாங்கள் எங்கேருந்து பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற சங்கராபுரம் தாலுக்கிலேருந்து தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். எங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பாரு ப்ரோ. வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் எங்கே எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டார்கெட் இருக்குது
இப்போ நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு 20 to 25 ஏக்கர்ஸ் இருந்தால் எங்களுக்கு ட்ராவல் பண்ணி அதை அடிச்சு தர முடியும். லோக்கலிட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலுமே எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு என்கொயரி பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் பேக்கேஜ் நாங்கள் பண்ணி தரோம் கண்டிப்பாக.